Rise above. Ariza shirts and trousers. Milky Mist High Protein Yogurt Scare. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன். நீதானம்மா எந்தாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க. அந்த பாட்டு திடீர்னு வந்தது வந்து இல்ல நிறைய பேர் வந்து அதை ஸ்கிரிப்டட் அப்படின்லாம் சொன்னாங்க ஆக்சுவலா. பட் ஆனா அது ஸ்கிரிப்டட் இல்ல, அங்க டக்குன்னு யதார்த்தமா அப்படியே ஒரு ஃப்ளோல பாடினது தான். அந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான டாபிக். ரெண்டாவது திருமணம் தேவையா தேவையில்லையான்ற மாதிரி. ஸோ நான் ஆக்சுவலா என்ன சொன்னேன்னா, கணவன் இறந்தாலோ இல்லைன்னா டைவர்ஸ், அதாவது லீகலா டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ரெண்டாவது மேரேஜ் வந்து அக்செப்டட்னு நான் சொன்னேன். இவர் வந்து நடுவில் ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்தாரு. இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா போலாமா அப்படின்னு. ஆக்சுவலா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல, இவர் அது ஆக்சுவலா கொண்டு வந்திருக்காரு புதுசா அந்த ட்விஸ்ட். ஏன் வெளியே வேற யாரும் பிடிச்சிருக்கா சார்? இல்ல எனக்கு என்ன டவுட்னா, அந்த ஷோ மூலமா அவர் மனசுல இருக்கிறது ஏதோ சொல்ல வராரோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. டவுட் இருக்கு உங்களுக்கு? என் மனசுல எப்பவும் ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். இந்த மாதிரி டவுட் பட போறீங்கன்னு பாட்டு பாடி. ஆமா ஆமா, அவள் இல்லைன்னா ஒரு பாயசத்தை போட்டுரும். சின்ன சின்ன ஷார்ட் மூவிஸ் எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நமக்கு சுத்தி இருக்கவங்களை வச்சு ஏதாவது ஒரு ஷார்ட் மூவி பண்றது அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருந்துச்சு. சில பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பண்றது அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து சரிப்பா உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சொல்லுவேன், அவங்களும் சொல்றாங்கல்ல வேணாப்பா விட்டுறலாம் நம்ம அப்படின்னு சொல்லுவேன். பட் அவர் சொல்றாரு இல்ல இல்ல, யாரும் சொல்றதுக்காக நம்ம விடக்கூடாது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது என்னோட பேஷன். நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கீங்க சார். லவ் மேரேஜ் தானே ரெண்டு பேரும்? ஆமாங்க, ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஒரு டைம் வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன், எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து அலையன்ஸ் பார்த்தாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்பா மாட்டேன். சரி நான் பொண்ணோட ஃபோட்டோ எல்லாமே காமிச்சிட்டாங்க. நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தோடனே எனக்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்கன்னா, அப்போ நம்ம லவ் பண்ணுறது பற்றி சொல்லையா அப்படின்னு. அப்போ நம்ம லவ் பண்ணலையா? கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் சீக்கிரமாவே சின்ன ஸ்ட்ரகிள்னா என்ன ஆச்சு சார்? இனிஷியல் எல்லார் வீட்லயும் வரதுதான், வேணாம்ப்பா லவ் மேரேஜ் அப்படின்னாங்க. அவர் 2-3 தடவை சொன்னாரு, இல்லப்பா எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. சரிப்பா அப்படின்னா அடுத்த நாள் வந்தாங்க, பொண்ணை பார்த்தாங்க, நேரா போய் மண்டபத்துல ஃபிக்ஸ் பண்ணி டப்பு டுப்பு டுப்புன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து ஒரு சகிப்புத்தன்மை ஒன்று இருக்குல்ல, அதை வந்து தயவு செய்து கொஞ்ச நாள் புரிதல் வந்து ஈஸியா வராது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 வேர்டை கத்துக்கிட்டாலே போதும், சரி சாரி, இது 2 இருந்தாலுமே. சரி சாரி. வணக்கம் சார். வணக்கம் மேம். இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கீங்க. ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டீங்க. அந்த பாட்டு கேட்டாலே உங்க 2 பேர் ஞாபகம் தான் வருது. அந்த பாட்டு மட்டும். நீதானம்மா எந்தாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க. ஓகே சார். எப்படி அந்த ஷோவுக்கு போனீங்க? அந்த சிச்சுவேஷனில் எப்படி இந்த பாட்டு உங்களுக்கு தோணுச்சு? ஷோ வந்து இன்ஸ்டாவில் பார்த்துட்டு அவங்க கலைஞர் டீம் வந்து கூப்பிட்டாங்க. அதை வச்சு தான் போனோம். அங்கே போனோடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த டீமுக்கு வந்து ரொம்ப பிக் தேங்க்ஸ் இது மூலமாக சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்து ரொம்ப எங்களை ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுள் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அதில் என்னன்னா வந்து அது ஆரி சார். அவர் வந்து நல்லா லிசன் பண்ணி கேட்டு, ஸோ எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது சொல்கிறதுக்கு. அப்புறமேட்டு வந்து பார்த்தேன், சரி நம்ம எப்பயும் போல தானே அப்படின்ட்டு வந்து அந்த பாட்டு திடீர்னு வந்தது வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லி நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட பிக்கஸ்ட் ஃபேன். ஓகே ஓகே. ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பாட்டை நிறைய பேர் வந்து இல்ல நிறைய பேர் வந்து அதை ஸ்கிரிப்டட் அப்படின்லாம் சொன்னாங்க ஆக்சுவலா. பட் ஆனா அது ஸ்கிரிப்டட் இல்ல, அங்க டக்குன்னு யதார்த்தமா அப்படியே ஒரு ஃப்ளோல பாடினது தான். வீட்லயும் இப்படி தான் நம்ம நிறைய பாட்டல வீட்லயும் எப்ப பாரு இப்படிதான் பாடிட்டு இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஏதாவது ஒரு சண்டையா இருந்தாலும் இல்ல சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பாட்டு, அதாவது பாடி சமாளிச்சிருவாரு. அதுவும் இந்த ஸ்டார்டிங்ல இருந்து பாடினாதான் நமக்கு நடுவுல வரும் அப்படிலாம் கிடையாது, திடீர்னு நடுவுல இருந்து பாடுவாரு. சோ அந்த ஒரு டேலண்ட் அவருக்கு இருக்கு. இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கனால நிறைய பேர் வந்து பேசுனாங்களா வெளியெல்லாம் போனா? இப்போ ரொம்ப பேசுறாங்க. வந்து இன்னைக்கு காலைல கூட ஒருத்தர்கிட்ட வந்து போய் அயன் பண்ண போயிருந்தபோது ஒருத்தர் வந்து, அண்ணா நீங்க வீடியோல வந்திருந்தீங்களா அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னு. பார்த்தேன் நான், அதெல்லாம் பசங்க காமிச்சாங்க. ஐ மீன் ரொம்ப லோக்கலாக, அதாவது இந்த இன்ஸ்டா இந்த ட்ரெண்டும் இல்லாதவங்க கூட இப்போ வந்து எல்லாத்துலேயும் வீடியோ பரவி இப்போ வந்து கேட்குறாங்க. அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான டாபிக் தான். ரெண்டாவது திருமணம் தேவையா தேவையில்லையான்ற மாதிரி. அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் என்னோட கருத்து வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், அதுதான் வந்து என்னோட கருத்து. அதுல தான் நான் வந்து அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பேசினேன். ஒருத்தர்கிட்ட வந்து அந்த புரிதல் இருக்கிறதே வந்து எல்லாரும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து அந்த சகிப்புத்தன்மை அகைன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த புரிதல் வந்து இருக்க மாட்டேங்குது. புரிதல் இருந்துச்சுன்னா
யார் நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்றாங்களோ அதுதான் பெஸ்ட் லைஃப். அது வந்து ஒருத்தர் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேம்? ஸோ நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா, கணவன் இறந்தாலோ இல்லைன்னா டைவர்ஸ், அதாவது லீகலாக டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் 2வது மேரேஜ் வந்து அக்செப்டட்னு நான் சொன்னேன். இவர் வந்து நடுவில் ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்தார். இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா போகலாமா அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. இவர் அது ஆக்சுவலாக கொண்டு வந்திருக்காரு புதுசாக அந்த ட்விஸ்ட்டு. ஏன் வெளியே வேற யாரும் பிடிச்சிருக்கா சார்? இல்லை புதுசாக இல்லை. என்னோட வாதம் என்னன்னா, நம்ம எப்பயாவது ஒரு இம்பாக்ட் ஆகும்போது தான் எல்லாருமே செகண்ட் மேரேஜை பற்றி யோசிக்கிறாங்க. ஒருவேளை ஹஸ்பண்ட் சரியில்லை, ஒய்ஃப் சரியில்லை, சண்டை வருது. நான் என்ன சொல்கிறேன், சுமூகமாக இருக்கும்போது அவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இருக்கீங்களா? நம்ம வந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி கேஷுவலாக இருக்கும், ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நாள் வந்து லெட்ஸ் பிரேக்கப் அப்படிங்கிற கல்ச்சரில் நம்ம இல்லை. ஐ மீன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்படி இங்கே நடக்குது இல்லையா சார்? அவங்களுக்கு அந்த லைஃப் செட் ஆகல, அந்த லைஃப் அதோட முடிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம். யாரும் எடுத்தோடனே 2வது மேரேஜுக்காக இது பண்றது இல்லை. அதுதான் அவருக்கு நான் சார் வந்து ஃபாரின் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறேன். இல்லை, எனக்கு என்ன டவுட்னா, அந்த ஷோ மூலியமா அவர் மனசுல இருக்கிறது ஏதோ சொல்ல வராரோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. டவுட் இருக்கு உங்களுக்கு? என் மனசுல எப்போ ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். அந்த மாதிரி டவுட் பட போறீங்கன்னு பாட்டு பாடிட்டாரு. ஆமா, அவள் இல்லைன்னா ஒரு பாயசத்தை போட்டுரும். இந்த ரீல்ஸ்லாம் பண்றீங்க இல்லையா சார்? இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? யாரை பார்த்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? இல்லை ரீல்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த சின்ன சின்ன ஷார்ட் மூவிஸ் எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ கம்பெனியில் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளை வச்சு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், நமக்கு சுற்றி இருக்கவங்களை வச்சு ஏதாவது ஒரு ஷார்ட் மூவி பண்ணுறது, அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் யூடியூப் வந்துச்சு, அதுக்கப்புறம் இன்ஸ்டா ரீல்ஸ் வரவும் வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இது என்னன்னா கரெக்ட் டார்கெட் ஆடியன்ஸை போய் ரீச் ஆச்சு. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் மக்கள் நம்ம சில பேர்லாம் போய் பார்க்கும்போது நாங்கள் வேணாம் ஒரு டைமும் வந்து சரி நம்ம இதை பண்ணி என்ன பண்ண போகிறோம் டவுனாக இருக்கும்போது யாராவது 2-3 பேர் வருவாங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்கள்ட்ட மூலியமாலாம் ஃபோன் நம்பர் வாங்கி இவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஒரு டாக்டர் அவங்க வந்து எப்போலாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கோ அப்போ உங்கள் வீடியோ வந்து நான் பார்ப்பேன், அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே நமக்கு ஒரு இன்னும் ஒரு உத்வேகம் வரும். ஸோ அது மட்டும் இல்லாம வீடியோல வந்து அண்ணன், அக்கா, அண்ணி அப்படின்னு அவங்க பயங்கரமான ஒரு லவ், அன்கண்டிஷனபிள் லவ். யாருனே தெரியாத, முகமே தெரியாத அவங்களுக்கு எங்களோட முகம் தெரியுது, ஆனா எங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியல. பட் இருந்தாலும் அந்த ஒரு லவ் இருந்தது. அது வந்து ரொம்ப எங்களுக்கு இந்த கண்டென்ட்ல எப்படி யோசிப்பீங்க? இவர்தான் யோசிப்பாரு, அவர் கண்டென்ட் யோசிப்பாரு, நான் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுவேன். கண்டென்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்க்ராட்ச் பண்ணிட்டே இருப்பேன். சில டைமில் வந்து ஒரு டவுன் டைம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் வியூவர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரிட்டென்ஷன் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும். இந்த இன்ஸ்டா யூடியூப்ல என்ன அல்காரிதம்ல இருக்காங்கிறது யோசிக்கிறதும் பயங்கர ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஆனால் இப்போ நிறைய இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து நிறைய கப்புள்ஸ் வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கூட நீங்கள் போட்டி போட்டு போடுற மாதிரி இருக்கு. பயங்கர சேலஞ்சு தான் அது. ஏன்னா அவங்களோட திங்கிங் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கு. நாம இன்னொன்று இருந்தால் அந்த பழைய ஸ்டைல்லே இருக்கும், சூரிய வம்சம், வானத்தை போல அந்த பேக்ரவுண்ட்லேயே இருக்கும்போது. ஸோ அதெல்லாம் வந்து சில இன்புட்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க. மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து இதில் இதை கட் பண்ணியிருக்கலாம், அதை ஐடியா சொல்லுவாங்களா? கண்டிப்பாக ஐடியா சொல்லுவாங்க. அதில் என்ன பியூட்டினா, இதில் பாதி பேர் என் கூட இருக்கவங்க யாரும் இன்ஸ்டால இல்லை, எதுலையுமே இல்லை. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆனால் சில எப்போ டைம் கிடைக்குதோ பார்த்து ஒரு இன்புட் கொடுப்பாங்க, இதை எப்படி பண்ணியிருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பிக்கஸ்ட் சப்போர்ட்டுங்க. அவங்க வந்து எதுவுமே வந்து உனக்கு எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி யாரும் சொன்னது கிடையாது. ஸ்டார்டிங்ல கூட சொன்னது இல்லையா சார்? ஸோ சில பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பண்றது அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து சரிப்பா உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அவங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு வந்து அன்னைக்கு நம்ம அதை நெகட்டிவா எடுத்துக்கிட்டு பண்ணாம இருந்தா இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆயிருக்க மாட்டோம் இல்லையா? இல்ல அதெல்லாமும் வந்து ஒரு இன்னொரு ஃபோர்ஸை கொடுக்குது இல்ல. இவங்க முன்னாடி நான் ஏன் இதை பண்றேன். அப்போ நீங்க இவங்க கிட்ட ஷேர் பண்ணீங்களா இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னா? நானும் சொல்லுவேன், அவங்களும் சொல்றாங்கல்ல, நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லும் போது நான் சொல்லுவேன் வேணாப்பா விட்டுறலாம் நம்ம அப்படின்னு சொல்லுவேன். பட் அவர் சொல்றாரு இல்ல யாரும் சொல்றதுக்காக நம்ம விடக்கூடாது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது என்னோட பேஷன் அப்படின்னு சொல்லுவாரு. இனிஷியலா எனக்கும் பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது ரீல்ஸ் பண்றதுல. பட் அவரு அப்புறம் பண்ணி அவரோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து அப்புறம் சொன்ன மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் அதை பார்த்தோன்னே சரி ஓகே இது கரெக்டான பாத் அப்படின்னு. வீட்டில் இருக்க பசங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? உங்க பசங்க என் பெரிய பொண்ணு எப்பயுமே சொல்லுவா, என்னம்மா கிரிஞ்சா இருக்கு, ரொம்ப வீடியோஸ்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லுவா. பட் அந்த மாதிரி கிட்ஸ் 2K கிட்ஸ் அந்த மாதிரி
இருக்கிற ஆடியன்ஸையும் நம்ம கவர் பண்ணோம் நம்ம அப்படின்னு வீட்லயே ஒரு ஆமா. 2K கிட்ஸ் இருக்கனால நமக்கு தெரிஞ்சிடும் என்ன ஆமா, ரிசல்ட் என்ன அப்படின்னு. ஆக்சுவலா அவங்கள சில டைம் கஷ்டப்படுத்துறது நம்ம கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாங்க 2 பேரும் ஏதாவது மூவ் பண்ற சீன்ஸ்லாம் இருக்கும்போது வந்து ஸ்டாண்ட்ல வச்சு எடுக்க முடியாது. ஸோ அவளை என் பொண்ணு பெரிய பொண்ணு கூப்பிட்டு எடுமா கொஞ்சம், என் சின்ன பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வச்சு நாங்க வீடியோ எடுத்திருக்கோம். அவளை ஸ்டூல் மேல நிக்க வச்சு இங்க பிடிமா அங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்போ. பட் ஆனா அது அவுட்புட் பார்த்து மக்கள் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் போயிட்டு இருக்க சொல்ல உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும் இல்லையா சார், அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அதான் நெகட்டிவ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு நிறைய பேர் வந்து நான் இவளை அடிச்சது அந்த மாதிரிலாம் யாரும் பார்த்ததில்ல. ஸோ ரீல்ஸ்ல அப்படி வரும்போது நிறைய பேர் ரொம்ப கனெக்ட் ஆகிக்கிறாங்க. அது நம்ம பர்சனல் லைஃப்ல கனெக்ட் ஆகுற மாதிரி கனெக்ட் ஆகி ஏன் அடிக்கிறீங்க, ஏன் அப்படி பேசுறீங்க, இல்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒருத்தரோட பேசணும்னா ஐயோ நிஜமா நீங்க அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா ரொம்ப ரியலா கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சது இது ரியல் இல்லை, சில பேர் வந்து அது ரியலாகவும் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அப்படியே இந்த மாதிரி அடி வாங்குற சீன்லாம் பண்றீங்களா மேம்? அதெல்லாம் எப்படி? நான் அடிக்கிற மாதிரி சீன் நிறைய ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரியல்ல தான் அடிக்க முடியல, ரீல்லையாவது 2 கொடுக்கலாம் அப்படின்னு. கோவமா இருந்தா எனக்கு ரீல்ஸ் பண்ண கூப்பிடுறாங்களா அன்னைக்கு அடிச்சிடலாம். அது பாரு ஒரு நிறைய டேக் எடுப்பேன். அடிக்கிற சீன்லாம் நிறைய டேக்கும் போகும், நிறைய டேக் போகும். உதைக்கிற சீன் வந்ததுன்னா அன்னைக்கு செம டேக் தான் உங்களுக்கு, ஒரு 3-4 தடவை டேக் போகும். சரி, அதே மாதிரி இப்போ இந்த ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் வருதா சார் உங்களுக்கு? ப்ரமோஷன் இப்போ நிறையாவே கேட்குறாங்கங்க, பட் எல்லாமே பண்ண முடியறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் ஃபுட்டு வருது, ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த மாதிரி நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் ஸ்லிம் ஆகிறதுக்கான அந்த ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி வருது. பட் நிறையா வருது, பட் ஆனால் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும்னு இருக்கும். ஏன்னா வந்து எதுவுமே வந்து மக்களுக்கு தப்பாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துடுறீங்க. கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் சரி, அது தப்பா ரைட்டாங்கிறது ஃபர்ஸ்டே அனலைஸ் பண்ணிட்டு தானே போகணும் நம்ம. அதனால நீங்கள் 2 பேரும் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க சார். லவ் மேரேஜ் தானா 2 பேரும்? ஆமாங்க, லவ் மேரேஜ் தானா? சூப்பர். எப்போ லவ் பண்ணீங்க? இல்லை, நான் ஆஃபீஸில் தான் அவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் நம்ம பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஃபீலிங் வரும்ல, சரி இவர் நம்ம லைஃப் லாங் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கணும். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இதுலயே எனக்கு அவர்கிட்ட தோணுச்சு. அப்புறம் நான் ஆக்சுவலா நான் தான் அவரை ப்ரப்போஸ் பார்த்த உடனே வந்து அந்த ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சி ஒரே ஆபீஸா? ஒரே ஆஃபீஸ், ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணீங்க. ஓகே. ஸோ அப்புறம் அப்படியே லவ் போச்சு. அப்புறம் இவர் சொல்லுவாருன்னு பார்த்தா சொல்லவே இல்லை. அந்த இதை நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஒரு டைம் வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன், எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து அலையன்ஸ் பார்த்தாங்க. நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்பா அம்மாட்ட. சரி, நான் பொண்ணோட ஃபோட்டோ எல்லாமே காமிச்சிட்டாங்க. நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தோடனே எனக்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்கன்னா, அப்போ நம்ம லவ் பண்ணுறதை பற்றி சொல்லையா அப்படின்னு. நம்ம லவ் தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அப்பதான். பட் முன்னாடியே எங்களுக்குள்ள அந்த புரிதல் இருந்தது, பட் வாய் விட்டு சொல்லிக்கலையே தவிர நாங்க 2 பேருமே வந்து பேசிக்கிறது, ரொம்ப இன்வால்வ் பேசுறது அப்படிதான் போயிட்டு இருந்தோம். ஸோ ஆனா அந்த ஒரு மொமெண்ட்ல தான் வந்து சரி லவ் பண்றோம் வீட்டில் சொல்லணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் அப்பா அம்மாட்ட பேசினேன், இவ அப்பா அம்மாட்ட பேசி கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் சீக்கிரமாவே சின்ன ஸ்ட்ரகிள்னா என்ன ஆச்சு சார்? இல்ல இனிஷியலா எல்லார் வீட்லயும் வர்றதுதான், வேணாம்ப்பா லவ் மேரேஜ் அப்படின்னாங்க. அப்புறம் எங்க அப்பா வந்து எனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இங்கிருந்து வந்து சென்னையில இருந்து சேலம் என்னோட ஊரு, அங்க போகணும்னா ட்ரெயின் டிக்கெட் அவர் புக் பண்ணி கொரியர்ல இங்க அமுச்சு போவார். ட்ரெயின் டிக்கெட் என்ன ஒரு 120 ரூபா இருக்குமா, அதை புக் பண்ணி ஒரு 10 ரூபா 20 ரூபா கொரியர் பண்ணி அப்புறம் அனுப்புவார். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு மேல பயங்கர பாசம் இருக்கு. ஒரு 2-3 தடவை சொன்னாரு, இல்லப்பா ஒரே நாள் நைட் தான், இல்லப்பா எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே சரிப்பா அப்படின்னா அடுத்த நாள் வந்தாங்க, பொண்ணை பார்த்தாங்க, நேரா போய் மண்டபத்துல ஃபிக்ஸ் பண்ணி டப்புன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்க வீட்ல எங்க வீட்லயும் கொஞ்சம் பிரச்சனை சின்ன இருந்தது. பட் எங்க அப்பாவும் சரி பொண்ணு தான் நமக்கு முக்கியம், அவருக்கும் பயங்கரமான ஒரு லவ் என் மேல. சரி அப்புறம் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளுக்கு பிடிச்சதே. அதெல்லாம் எங்களுதுலாம் வந்து ஒரு காலேஜ் லவ் அந்த மாதிரிலாம் ஒரு மெச்சூர்ட் லவ். ஸோ அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் நான் இப்போ கேட்க வந்தேன். ஏன்னா ஒரு மெச்சூர்டான விஷயத்துல நம்ம லவ் பண்றோம், வீட்டில் சொல்றோம், கல்யாணம் பண்றோம். ஆனா இப்போ இந்த ட்ரெண்டிங்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 17-12 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சடனா கல்யாணம் பண்றது, சடனா டிவோர்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க பாக்குறீங்க? பாக்குறேன், பயமா இருக்கு ஆக்சுவலா. அதுவும் பசங்க எல்லாம் வீட்டுல இருக்கும்போது அதை நினைச்சாலே ஆக்சுவலா பயமா தான் இருக்கு. பட் ஆக்சுவலா கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும்ல, அப்ப எல்லாமே பண்ணாங்கன்னா எல்லாமே கரெக்ட். ஒரு 25 வயசு இருக்கு சொல்ல அதுக்கான மெச்சூரிட்டி இருக்கும். நாங்களாம் அந்த டைம்ல தான் லவ் பண்ணோம் ஆக்சுவலா. 25 இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டு இருக்கலாம் மேம், இவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? இல்ல நான் ஒண்ணு தான் சொல்லுவேன், எல்லாருமே வந்து ஒரு சகிப்புத்தன்மை ஒன்று இருக்குல்ல, அதை வந்து தயவு செய்து கொஞ்ச நாள் புரிதல் வந்து ஈஸியா வராது. லவ்ங்கிறது என்னன்னா உங்களா விடுறது தான் லவ்.
இப்போ நான் அவளாவே இருக்க விடணும். அவளை நான் ஃபோர்ஸ் பண்ணி நீ இப்படி இருமா அப்படி இருமானா அங்க சண்டைகள் வரும். எல்லாருமே எதுக்கு சண்டை போறோம், ஒருத்தர் புரிஞ்சுக்கதான். அந்த சண்டை வந்து வேற மாதிரி மாறும்போது தான் டைவர்ஸ் அந்த மாதிரிலாம் போதும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 வேர்டை கத்துக்கிட்டாலே போதும். சரி, சாரி. இது 2 இருந்தாலுமே இது 2 இருந்தாலுமே எந்த பிரச்சனையுமே வராது. அது வந்து 2 சைடுல இருந்து வரணும். இப்ப நிறைய வாட்டி சாரி தான் சார் வந்துட்டு இருக்கு நிறைய. சாரி தான். இப்ப அவரு நான் தப்பனா கூட, நான் கோவமா இருந்தா கூட அவர் வந்து இறங்கி வந்து சாரி சொல்லி ஏதாவது ஒரு பாட்டு பாடுவாரு. அந்த மாதிரி போயிடும். ஸோ அது அந்த 2 வேர்டு எல்லாரும் கத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி லைஃப். இப்போ இந்த மாதிரி இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா சார்? ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சா லைஃப்ல? இல்லை அதான் நான் அதனால தான் சொல்கிறேன். நிறைய பேர் நான் ஸ்டார்டிங்கில் நானும் இப்படி இல்லை. அதாவது எப்படின்னா வந்து போய் இப்போ உடனே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உடனே போய் சாரி கேட்கணும் அப்படி இல்லை. பட் போக போக கொஞ்சம் புரிதல் வந்தது. ஓகே, நம்மளும் வந்து இறங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியே வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து எங்களுக்குள்ள இந்த சின்ன சின்ன சண்டைங்க கூட வராமல் போயிடுச்சு. ஸோ இப்போ சண்டை வந்தால் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்போம். யாராவது ஒருத்தர் சாரி கேட்டோம்னா அது அப்படியே முடிஞ்சது. அதனால ஒரு ஈகோ இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணனும் நம்ம. இப்போ இவர் வீட்ல ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அதை சமாளிச்ச விஷயம் ஏதாச்சும் இருக்காங்க? ஐயோ, அது அடிக்கடி நடக்குங்க. எப்ப பாரு ஏதாவது சமாளிப்பாரு. ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போவாரு. அது எனக்கு தெரியாம போயிடுவாரு சில சமயம். உங்களுக்கு தெரியாம போயிடுவாரு. எப்படி சமாளிப்பாரு வீட்டுக்கு வந்து? ஆனா அவர் என்ன தெரியுமா, அவர் ஒரு பொய் சொல்லுவாரு. ஆனா அது அப்படியே உண்மையா சொல்றதா நினைச்சிட்டு சொல்லுவாரு. ஆனா அது அவர் சொல்லும் போதே எனக்கு தெரியும் அவருக்கு பொய் சொல்லவே வராது. அது ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு தெரியும் அது பொய்ன்னு. நான் அவர் வரதுக்கு முன்னாடியே ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். என்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் ரெடியா வச்சிருப்பேன். ஆனா கடைசி வரைக்கும் அந்த பொய்லயே நிப்பாரு. எப்படி சார் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தப்பிப்பீங்க? நிறைய பேர் முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்காங்க, உன் பொண்டாட்டி ஒரு கேள்வி கேட்கறானா அவ ஆன்சர் வச்சுக்கிட்டு தான் கேட்கறா அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கும் ப்ரிப்பேர்டா தான் போவோம். நீங்க ப்ரிப்பேர்டா போவீங்க? அதுக்கும் ப்ரிப்பேர்டா தான் வருவேன். கடைசியில யார் தான் வின் பண்ணுவா? அது அப்படியே நான் வின் பண்ணிடுவேன். அவனும் அப்படியே விட்டுருவான் ஒன்றும் ஆனா அந்த ஹோல்ட்லேயே வச்சிருப்பான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, முதல்ல உன் ஃபோனை ஆஃப் பண்ணு. நாங்க எங்க பொண்டாட்டி கூட பயப்படுறது இல்லை, உன் பொண்டாட்டிக்கு அப்படி பயப்படும். ஏன்னா பண்ணிட்டே இருப்பா. எங்கேயாவது வெளில போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு படத்துல வரும்ல, எப்ப வருவ அந்த மாதிரியா அதே தான் பண்ணுவா. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லிடுவாங்க, ஃபோனை ஒன்றா ஆஃப் பண்ணு, இல்லைன்னா ஃபோனை வந்து சாதனாட்ட கூட நாங்கள் ஃபர்ஸ்டே சொல்லிடுறோம் அவன் எப்போ வருவான், அந்த டைம் லிமிட் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்பிச்சு விட்ருவோம் அப்படின்னு. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களா மேம்? பயங்கர ஸ்ட்ரிக்ட். நான் ஒன்று சொல்ல நினச்சேன். இப்போது நிறைய பேர் வந்து எப்படி டக்குன்னு பாடுன்னு தோணுச்சு அப்படி. நம்ம எல்லாருமே வந்து காதல்னு ஒன்று, காதல் அந்த எல்லா லைஃப்ல ஒரு லவ் இருக்கும். எல்லாருமே தனிமையில் இருக்கும்போது, ஒரு மீன் பாத்ரூமில் குளிக்கும் போதோ, காரில் ட்ரைவ் பண்ணும்போதோ, படுத்துட்டு இருக்கும்போதோ நம்ம ஒரு பாட்டு பாடி நம்மளோட பார்ட்னரை கற்பனையில் வச்சிருப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த இதில் தான் இருப்போம். அதை நம்ம யாரும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் எப்பயுமே வந்து ஒரு நல்ல பாட்டு வருது உங்களுக்கு பிடிக்குதுன்னா அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்க உங்களோட பிடிச்சவங்களோட. அந்த மாதிரி தான் இந்த பாட்டு வந்தது. அது வந்து எப்பயுமே அந்த கனெக்டடாக நம்மளும் அந்த இசையும் கனெக்டடாக இருக்கிறதுனால. இப்போ 2 பேருமே ஒர்க்கிங்காக இருக்க சொல்ல இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறது எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வீக்கெண்ட் கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அது அப்பப்போ ஒரு நாளாக வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக இதுக்கு டெடிகேட் பண்ணிடுவோம். இதுக்காக டெடிகேட் பண்ணிடுவீங்களா? எங்கே வெளியெல்லாம் போக மாட்டீங்களா மேம்? ரொம்ப எங்கேயுமே போகிறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கோம். அங்கேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுவே நல்லா இருக்கு. ஸோ இப்போ அங்கேயே கொஞ்சம் இதுக்கு பாதி நாள் இதுக்கு போயிடும், மீதி நாள் ரீல்ஸ்க்கு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு. நமக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே, எதுக்கு இந்த ரீல்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களா? அப்படி சொன்னதில்லை. ஏன்னா என் கூட தானே ரீல்ஸ் பண்ணுறாரு. அதனால எனக்கு அந்த இது என் கூடயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக போயிடும். சரி, இந்த சமயத்தில் மேமுக்கு ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா என்ன பாட்டு பாடுவீங்க? என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி, பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி. ஓகே, இவர் இந்த மாதிரி பாட்டை தான் பாடுவாரா? மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பாடுவார். உங்களை கவர் பண்ணுற மாதிரி தான் பாட்டு பாடுவார். இதான் நமக்கு தெரிஞ்சது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி 2 பேருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க இல்லையா? மற்றவங்களாம் உங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? இல்லை, இப்போ வந்து பர்டிகுலராக இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் எப்பயுமே எப்படியே இருங்க, எப்பயுமே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களும் சரி, நல்லா இருக்கவங்களும் சரி, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எங்களை ரொம்ப சொல்கிறாங்க. நாங்களும் நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட்ஸ் வருது, எங்களால் எப்படி இருக்க முடியாது. எல்லாருமே ஒரு புரிதல் வர வரைக்கும் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. கண்டிப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா இனிஷியலா ஏதாவது பிரச்சனை வந்தா கொஞ்சம் ஒரு டைம் கொடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பட் கொஞ்சம் நாளாக அதான் நான் சொன்ன மாதிரி அந்த 2 வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா
சரி சாரி அது வந்து லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருங்க. உங்களை இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ். Rise above. Ariza Shirts and Trousers. Milky Mist High Protein Yogurt Scare. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன்